அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதுக்கான மெயின்ஸுக்கான அட்டவணை விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, அக்டோபர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரதான தேர்வுக்கான அட்டவணையை யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. ஐஏஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் 24 போஸ்டிங் இருக்குது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு அக்டோபர் 4ஆம் தேதி நடந்தது. முடிவுகள் 24ஆம் தேதி பாருங்கள், 15 நாள்லேயே விட்டுக்கிறாங்க. 20 நாளில் விட்டுருக்காங்க. இந்த நிலையில் பிரதான தேர்வுக்கான அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஜனவரி 8லேருந்து ஜனவரி 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மெயின்ஸ் பேப்பருங்க. 4.5 நாள் நடக்கும் கண்டினியூஸாக. முதல் நாள் மட்டும் ஒரு ஷிஃப்ட்டிலும் இதர நாள்கள் 2 ஷிஃப்ட்டுகளிலும் தேர்வு நடைபெறும். முதல் ஷிஃப்ட் தேர்வு காலை 9 முதல் நண்பகல் 12 வரை வரும். இரண்டாவது ஷிஃப்ட்டு தேர்வு பிற்பகல் 2 முதல் 5 வரையிலும் நடைபெறும். கட்டுரைக்கான முதல் தாள் தேர்வு 8ஆம் தேதியும் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான 2ஆம் தாளின் 4 பிரிவு தேர்வுகளும் ஜனவரி 9, 10 தேதி 2 ஷிஃப்ட்டுகளிலும் தொடர்ந்து நடைபெறும். இந்திய மொழி மற்றும் ஆங்கில தொடர்பான முதல் தாள் தேர்வு ஜனவரி 16ஆம் தேதி 2 ஷிஃப்ட்டுகளிலும் நடைபெறும். விருப்ப பாடத்துக்கான தேர்வு 1 மற்றும் 2ஆம் தாள்களுக்கு தேர்வு ஜனவரி 17 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க, டிஎன்இபி படிக்கிறவங்க, லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தமிழ்நாடு லெவலில் படிப்பாங்க. இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கே ஒரு ஆசை வரலாம், உங்களுக்கே இதை பற்றின ஒரு புரிதல் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் வரப்போகிற உங்கள் குழந்தைங்களுக்காச்சும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சேனலில் இதை போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.